ஒரு வாலண்டியர்ஸ் எல்லாரும் எழுந்துக்கோங்க. வாலண்டியர்ஸ் சேர் எடுத்துருங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தீபம் அறக்கட்டளை செய்யும் தொண்டுகளை இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். எங்கெல்லாம் பசி இருக்கிறதோ, சகோதரி சொன்னார் 10% 3% இப்போது குறைந்துள்ளதாக. ஆனால் ஆங்கிலேயர் காலத்தில் பசியால் இறந்த மரணங்களின் எண்ணிக்கை மிக 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 அதிகம். குறிப்பாக வள்ளலார் அவர்கள் முதலில் வைத்தது பசியை போக்குவது. காரணம், அந்த காலத்தில் பஞ்சம் இருந்ததும், அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தால் உணவு பற்றாக்குறையும் இருந்தது. இங்கிருந்த அநேக செல்வங்களை அரசு, இங்கிருந்த ராஜா அவர்களினுடைய சொத்துக்களை எல்லாம் ஆங்கிலேயர் எடுத்து சென்றனர். இப்பொழுது வள்ளலார் வந்தவுடன் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. அவர் கூறிய அந்த நேரத்திய சமுதாயம் ஓரளவு மாறி இப்பொழுது இந்த வார்த்தையை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஈவன் 3% என்று சொல்வதை பாரதியார் ஒருவனுக்கு பசி இல்லை ஏனில் உலகினை அழிப்போம் என்று விரைவாக சொன்னார். ஆகவே பசி போக்குவதையே குறிப்பாக இங்கு தீபம் அறக்கட்டளை செய்து கொண்டிருப்பதை எண்ணி பெருமைப்படுகிறோம். இங்கு பசி என்று வேறு மாநிலத்தில் இருந்து குடும்பமாக மொத்தமாக வந்த சில குடும்பங்கள் செங்கல்பட்டு அருகே மெய்யூர் கிராமத்தில் தங்கியிருந்தது. அவர்களுக்கு உழைப்பு, ஊதியம் எதுவுமே இல்லை. அதை கேள்வியுற்ற தீபம் பாலா ஐயா அவர்கள் அங்கு சென்று அவர்களுக்கு மாதந்தோறும் ஒரு சமையலுக்கு ஒரு ஆளை வைத்து அந்த அனைவருக்கும் உணவு கிடைக்குமாறு செய்கின்றார். இது மட்டுமல்லாமல் இங்கே அடையார் ஆஸ்பத்திரி இதை இடத்தில் நோயாளிகள் வருவர். நோயாளிகளுக்கு ஆஸ்பத்திரியில் இருப்பவர்கள் உணவு கொடுப்பார்கள். அதுக்கு தகுந்தார் மாதிரி நோயாளிகளை பார்த்து கொள்வதற்காக ஒரு துணைக்கு வரும் ஆட்களை அங்கே அடையாறில் ஹோட்டலில் போய் சாப்பிட்டால் என்ன விலையாகும் என்று சிந்தித்து பாருங்கள். அவர்களுக்கு உணவு கிடைக்கும் வகையில் காலையில் கஞ்சி, மதியம் சாப்பாடு என்று இங்கிருந்து வேளச்சேரியில் இருந்து போகிறது. இது மட்டும் இல்லாமல் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் ஒரு அழைப்பு கூறினால் போரும், சரியான நேரத்தில்